நெஞ்சிலே நிறுத்திக் கொண்டு நெஞ்சிரம் கொண்ட சீமான் என்னும் தீரனை தலைமை தளபதியாய் கொண்டு இயங்கும் எம் நாம் தமிழர் புலிகளே, ஈழ மண்ணிலே எம் இரத்த உறவுகள் அவர்களுக்கான அங்கீகாரம் கிடைக்காமல் கொடுமைப்படுத்தப்பட்டு அறவழியில் போராடி தோற்று போன நிலையில் ஆயுதங்களை கையில் எடுக்க வேண்டிய நிர்பந்தத்திற்கு தள்ளப்பட்டனர். நம் தலைவன் மேதகுவே பிரபாகரன் கையில் எடுத்த தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்புதான் இறுதி வரை நிலை பெற்று தமிழீழ தேசத்தை படைத்தது. தமிழகத்திலே எம்ஜிஆர் அவர்கள் ஈழ போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்து அனைத்து போராட்ட அமைப்புகளுக்கும் அழைப்பு விடுத்திருந்த பொழுது ஐயா திரு கருணாநிதி அவர்கள் தானும் அழைப்பு விடுத்து ஒரு நாடகத்தை அரங்கேற்றினார். நம் தலைவன் மேதகுவே பிரபாகரனோ எம்ஜிஆரின் அழைப்பை ஏற்று அவரிடம் உதவி பெற்று விட்டார் என்ற காரணத்தால் இறுதி வரை நாடகமாடி தமிழீழ மக்களுக்கு துரோகம் இழைத்தவர் ஐயா திரு கருணாநிதி அவர்கள். இந்தியா உட்பட 20க்கும் மேற்பட்ட நாடுகள் இணைந்து இறுதிக்கட்ட ஈழப் போரை நிகழ்த்திய பொழுது மத்திய அரசில் பங்கு பெற்றுக் கொண்டு பதவி ஆசையின் காரணமாக தமிழக தமிழர்களின் ஒட்டுமொத்த உணர்வையும் புறக்கணித்த திமுக ஊடகங்களை கையில் வைத்திருந்தும் ஒரு செய்தியை கூட தமிழக மக்களுக்கு தெரியாதவாறு மிக கவனமாக பார்த்து கொண்டது. இதையெல்லாம் கண்டு குதித்த மான தமிழன் முத்துக்குமார் பத்திரிகையாளனாக இருந்தும் தமிழக மக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்க முடியவில்லையே என்று பெருந்துயருற்றான். தமிழக மக்களுக்கு எப்படியாவது செய்தியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று துடித்தான். பெருந்துயர் உற்ற அண்ணன் முத்துக்குமார் புரட்சியை ஏற்படுத்த தீர்மானித்தான். 2009 ஜனவரி 29ஆம் நாள் தன் உடலை தானே எரித்துக் கொண்டு இம்மண்ணிலே புரட்சி விதையை ஊன்றினான். தான் எழுதியிருந்த கடிதத்தில் என் உடலை ஆயுதமாக கொண்டு தொடர்ந்து போராடி ஈழம் மக்களை காப்பாற்றுங்கள் என்று புரட்சி தீயை பற்ற வைத்தான். அன்று அண்ணன் முத்துக்குமார் பற்ற வைத்த நெருப்புதான் இன்று நாம் தமிழர் கட்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவரின் நெஞ்சிலும் தணலாய் தகித்துக் கொண்டிருக்கிறது. எந்த அற்ப பதவிக்காக திமுகவின் தலைவராயிருந்த ஐயா திரு கருணாநிதி அவர்கள் தமிழ் மக்களுக்கு துரோகம் விளைவித்தாரோ அந்த அற்ப பதவியில் இனி ஒருபோதும் அவரை அமரவிட மாட்டேன் என்று சபதம் ஏற்று இறுதி வரை அதை நிறைவேற்றி காட்டியவர்தான் என் தாய் மாமன் செந்தமிழன் சீமான். நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றி எறிய உன்னை கேட்கும். நீ விதைத்த விண்ணையெல்லாம் உன்னை அறுக்க காத்திருக்கும். நாங்கள் தமிழ் தேசியவாதிகள் என்றும் தமிழ் மக்களுக்காக இறுதி வரை நிற்போம் என்று முழங்கிய பலர் தமிழின துரோகி திமுகவிடம் 2 சீட்டுக்கும் 3 சீட்டுக்கும் போய் மண்டியிடும் பொழுது நம் தமிழின துரோகிகளிடம் மண்டையிடாமல் தனித்தே நின்று களம் காணுவோம் என்று நிற்கும் பொழுதுதான் தெரிகிறது செந்தமிழன் சீமான் எப்பேற்பட்ட புரட்சியாளன் என்று. மதிமுகவின் தலைமை கழக பேச்சாளர் அம்மா தனமதி வெங்கிடபதி அவர்கள் தமிழர்களை லெமூரிய கண்டத்திலிருந்து வந்தவர்கள் என்றும் நாங்கள் தான் இந்த மண்ணின் பூர்வீக குடிகள் என்றும் கூறிவிட்டு தமிழர்களை மாலிகபூர் படையெடுப்பிலிருந்து காக்கத்தான் நாங்கள் இங்கு வந்தோம் என்றும் கூறுகிறார். அம்மா தனமணி அவர்களே,
நீங்கள் தான் இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாயிற்றே, நாங்கள் தான் வந்தேரிகளாயிற்றே. அப்படி இருக்கையில் எங்களை காக்க நீங்கள் எப்படி வேறொரு இடத்திலிருந்து இங்கு வந்திருக்க முடியும்? மாலிக் கபூர் படையெடுப்பிலிருந்து எங்களை காக்கத்தான் நீங்கள் வெளியிலிருந்து இங்கு வந்தீர்கள் என்றால் நீங்கள் எப்படி இந்த மண்ணின் பூர்வீக குடிகளாயிருக்க முடியும்? இதில் எது பொய்? பொய் சொன்னாலும் கொஞ்சம் பொருந்த சொல்ல வேண்டாமா? உங்களை சொல்லி குத்தம் இல்ல, உங்களுடைய தலைவர் ஐயா வைகோ அவர்களின் பயிற்சி அப்படி. முதலில் வரலாற்றை தெளிவாக படியுங்கள். இன்றுள்ள இலங்கை மற்றும் இந்த பாரத கண்டம் முழுவதும் மூழ்கி போன லெமுரியாவின் மிச்சமுள்ள எச்சம்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். ஆரியம் பேசி திரிபவர்கள் நேரடியாய் நம்மை சாதியாய் பிரிப்பார்கள். திராவிடம் பேசி திரிபவர்கள் மறைமுகமாய் நம்மை சாதியாய் பிரிப்பார்கள். சாதியம் பேசி திரிபவர்கள் இவர்களின் இருவர் காலிலும் மானங்கட்டி விழுந்து கிடப்பார்கள். இவர்களை எல்லாம் அடையாளம் கண்டு இவர்களை ஒரே அணியாக பாவித்து ஒவ்வொரு தமிழனும் ஒதுக்கி தள்ள வேண்டும். சாதியை ஒழித்து மதத்தை மறந்து இனமாய் கூடி நின்று தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க காலம் நமக்கு அளித்திருக்கும் கடைசி வாய்ப்பு நாம் தமிழர் கட்சிதான். இதை ஒவ்வொருவரும் உணர்ந்து தங்களை நாம் தமிழர் கட்சியில் இணைத்துக் கொண்டு தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க முன்வர வேண்டும். இல்லாவிட்டால் நம் இனம் நம் கண்முன்னே அழிவதை நாம் பார்த்து கொண்டிருக்க முடியுமே தவிர ஒருபோதும் நம்மால் மீட்டெடுக்க முடியாது. விடுதலை பெறுவது முதல் வேலை, அடிமையில் உழல்வது முடியாது. விழித்துயில்வது மிக தவறாகும் எழுவீரே. செந்தமிழை செந்தமிழ் நாட்டை சிறை மீட்க நந்தமிழர் உள்ளத்தில் வையம் நடுநடுங்கும் வெந்தனல் ஒன்று விரைந்து வளர்ந்ததென்று குந்தி குரல் எடுத்து கூவாயோ கருங்குயிலே. சிம்புட் பறவையே சிறகை விரி எழு, சிங்க இளைஞனே திருப்பு முகம் திற விழி, இங்கு நாட்டுக்கு இழிகளுதயாட்சியா. தமிழனாய் மீண்டும் தலை நிமிர்வோம், தன் மானத்தோடு மீண்டும் உயிர் பெறுவோம். எவன் எதிர்த்தாலும் எமனே மறித்தாலும் அஞ்சாமல் அணி திரள்வோம். ஒன்றாக வேண்டும் தமிழர், வென்றாக வேண்டும் தமிழ். தமிழ் தேசியத்தை வென்றெடுக்க தமிழால் இணைந்து நாம் தமிழராய் நிமிர்வோம். நாம் தமிழர், நாமே தமிழர்.